ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி, நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம், அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனைகள். அந்தந்த டயத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட 4 months 120 நாட்கள். ஏன் இப்படி இவ்வளவு நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி. எப்படின்னா, இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8 இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும். இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும், பலம். ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும், ஜாஸ்தி. அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும். குருவுக்கு குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்ரமும் இருக்கும், அதிசாரமும் இருக்கும். சில சமயம் வேகமாக போகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார். வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் இழந்துடுறது, அப்படியே ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னோக்கி வரும். எப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான். 15/10/2024 முதல் 1/12/2024 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வரார். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. 2/12/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர, ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னாடி வரார். முன்னாடி கார்த்திகையில் இருந்தார். கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கப்புறம் ரோகிணி 4 பாதங்கள், அப்புறம் மிருகசீரிஷத்தில் முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மிருகசீரிஷம் ரோகிணி வந்துட்டு குரு பகவான் 11/2/2025 வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார். என்னென்னா மறுபடியும் ரோகிணிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார். ரோகிணி மிருகசீரிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனாலும் குருவோட பார்வை மாறாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, குருவோட நிலை தான் மாறுது, ரிவர்ஸில் வரார். ஆனால் குருவோட பார்வை மாறலை, திரும்பிக்கல. அவர் குருவோட பார்வை அதே கன்னி ராசியில் விழுது, ரிஷபராசியில் 7ஆம் பார்வை, மகர ராசியில் 9ஆம் பார்வை. என்றைக்குமே குருவுக்கு பார்வை பலம் அதிகம், பார்வை பலம் அதிகம். அதனால் குரு இருக்கிற இடத்த விட, ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது. அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். முதல்ல என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, பலன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது என்னால் சில சமயம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த குரு பகவான் 15/10/2024 முதல் இப்போ வர அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான்
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த குரு பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம். ஏன் அப்படின்னா, சுகாதிபதி கலத்திராதிபதி. சாதாரணமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கே பார்த்தீங்கன்னா, கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொத்து சேர்க்கையே கிடச்சிருக்கு. இல்லை சில பேருக்கு சொத்து சேர்க்கை நிறைய வந்ததுக்கப்புறம் கலத்திரம் அமைஞ்சிருக்கு. ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி. ஏன் அப்படின்னா 4-7 கூடிய அதிபதி சுகத்தையும் கொடுக்குறார், ஒரு வாழ்க்கை துணையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். ஆனால் உங்களுக்கு கலத்திரம் வந்து எப்போவுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா உபய ராசி. உபயம் அப்படின்னாலே இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். ஒன்று நீங்கள் அனுசரித்து போவீங்க, இல்லைன்னா அவங்க அனுசரித்து போவாங்க, அப்படியே போயின்னு இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பாதையில் நீங்கள் போயின்னு இருப்பீங்க, அவங்க பாதையில் போயின்னு இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. எப்போவுமே 2 மாடு 2 சேர்ந்து போனால் தான் கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போயாவது தான் நீங்கள் சேர்ந்து போகிறீங்க, கரெக்டாக? சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள். ஸோ குடும்பத்தில் இல்லறம் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லறமாக கொண்டு போகணும் அப்படின்னா வாழ்க்கை துணையை நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து போகணும். யாராக இருந்தாலும், கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஆக இந்த சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொடுத்துன்னு இருக்கார், அனுபவிக்க கொடுத்துன்னு இருக்கார் எல்லா விஷயத்திலும். அதாவது மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்தாலும் அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அனுபவிக்கிறதுங்கிறது எல்லாம் குடும்பத்துலேயும் சந்தோஷமானதெல்லாம் நடந்துட்டுருக்கு. திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம், உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லபடியாக, ஒன்றும் பெரிய லெவலில் பாதகம் இல்லை. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஓடிப்போனாலே 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே ரொம்ப சூப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம். அப்படி இருக்கும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் அப்படிங்கிறதுனால ரொம்ப இது. அதுவும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், சகாயாதிபதி செவ்வாய் பகவான், சுகாதிபதி குரு, பஞ்சமாதிபதி சனி. அப்புறம் என்ன சுவாமி, எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யணும். அறிவு இருக்குங்கிறதுக்காக மற்றதெல்லாம் அடக்கி வைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் போயிட்டுருங்க, உங்களுக்கு சக்ஸஸ். அந்த வகையில் 4-7 கூடிய அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு ஒரு சில நன்மைகளை கொடுத்தாரு. ஏன்னா குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது ஜென்மராசியில் இருந்துட்டு கலத்திரத்தில் ராகு வந்தோடனே கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குது. குழந்தைகள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக, வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, அப்படியே போயிட்டுருக்கேன். பேச்சாக இருக்கணும். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, பேச்சாக இருக்கணும் அப்படின்னு. அதுமாரி ரொம்ப பேசக்கூடாது, சண்டை போட்டக்கூடாது, குடும்பத்துலேயும் சரி எங்கேயுமே. ஆக இந்த இடத்துல இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரகதி அடையார். வக்ரகதி அப்படின்னாலே ரெட்ரோகிரேட், பின்னாடி இழுத்துன்னு போகும்போது அவர் எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்லவர்னு வச்சுக்கோங்க, வல்லவர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 500 ரூபா பணம் வாங்கியிருக்கார், கொடுக்கணும். உங்கள் பக்கத்தில் நின்று கொடுத்தாருன்னா அதை நீங்கள் ஈஸியாக வாங்கின்றலாம், கரெக்டாக? நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, இவர் பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்காருன்னா நீங்கள் எங்கே போய் வாங்க முடியும்? ஒன்று நீங்கள் அவரை நோக்கி போகணும், இல்லைன்னா அவர் உங்களை நோக்கி வரணும். உங்களை நோக்கி அவர் வரல, அவர் ரெட்ரோகிரேட்டில் போயிட்டு இருக்கார், பின்னாடி போயிட்டு இருக்கார். உங்களுக்கு எப்படி அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியும்? தட்ஸ் அ பாயிண்ட். இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அதுக்காக நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க முடியுமா? இல்லை வாழ்க்கையை ஒத்தி வைக்க முடியுமா? 120 நாட்களும் ஒத்தி வைக்க முடியுமா? வாழ்க்கை ஓடிண்டே இருக்கும், வாழ்க்கை சக்கரம். உன்னால் ஓட முடியலையா, கொஞ்சம் ஒதுங்கிக்கோ, பின்னாடி வரமா அவன் ஓடிப்பான், அதுக்கப்புறம் உன்னால் முடியுதா, ரன்னிங்கை ஆரம்பி. இதுதான் உன் ஓட்டத்தை நீ தொடரு. இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். ஏன்னா இந்த வாழ்க்கையில் ஓடின்னு தான் இருக்கணும். ஆக இந்த இடத்துல கவனமாக இருந்தால் போகிறோம். எந்த விஷயத்தில்? உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை என்ன அதை செய்யுங்க. தொழில் வியாபாரம் அதே மாதிரி கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக போங்க. ஏன்னா கூட்டாளிகள் அப்படின்னாலே என்ன, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் இப்போது 1 crore நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களும் அதே 1 crore தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒன்றும் உங்களுக்கு கீழேயோ இல்லை மேலேயோ இல்லை, நீங்களும் அதேமாரி நீங்கள் மேலேயோ கீழேயோ இல்லை, எல்லாம் சேம். ஸோ நீங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப விசேஷம்.
புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் கொஞ்சம் சிரமப்பட்டால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். அதுமாரி எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் நல்லா நோட் பண்ணிக்கங்க. குடும்பத்தில் ஏன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா குடும்பம் நல்லபடியாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திருக்கும் போதே புருஷ மண்டாட்டிக்குள்ளே பெரிய பிரச்சனை. எப்போ? காலையில் 5:30 மணிக்கே. காலையில் 5:30 மணிக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரே செச்சன் சண்டை. இந்த அம்மாவோ இல்லை இந்த ஐயாவோ வேலைக்கு போய் ஒரு நிம்மதியாக உட்காந்து ஒரு வேலையை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சாயந்தரம் வந்தோடனே சண்டையை வச்சுக்கலாமான்னு. சண்டையை வச்சுக்கக்கூடாதுங்கிறேன். எதுக்கு சண்டை? குடும்பம் அப்படிங்கும்போது சதிபதி நீங்கள் 2 பேரும் ஒன்று. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. குடும்பம் எப்படி இனிமையாக இருக்குன்னு பாருங்கள். ஆக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதை நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஏன்னா உபயராசி அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாத்துலேயும் அப்படியே பூசி மொழிக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. ஸோ இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த 120 நாளும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். ஸோ கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த இதுதான். பணத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார், நீங்கள் வாங்க முடியல. ஏன்னா அவர் பின்னாடி போயின்னு இருக்கார். ஸோ கொடுப்பார். அந்த பின்னாடியிலேருந்து முன்னாடி வரும்போது கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா அந்த பணம் அப்படி பறக்காமல் இருக்கணும், அதை பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி அவ்வளோதான். அந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன இதெல்லாம் எடுத்துட்டிங்கனால உங்களை முயற்சிகள் வெற்றியடையும், உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சுகங்களெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா என்றைக்குமே சுகம்தான் முக்கியம். சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் தரிசனம் தான் ரொம்ப விசேஷம். புதன்கிழமை போங்கோ. சித்தர்கள் தரிசனம், குரு மகான்களின் தரிசனம், நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கோ. ஓம் ரிஷபத்வஜாய வித்மிகே குருணிகஸ்தாய திமிகி தன்னோ ப்ரஹஸ்பதி பிரச்சோதயாத். தினந்தோறும் 11 தடவை சொல்லுங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நிம்மதியாக நின்னபடி சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இந்த 120 நாட்களும் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.